அவர் ஒரு நாள் ஒரு காட்டு பாதையில் நடந்து போயிட்டுருக்கும் பொழுது அவர் கூட இன்னொருத்தரும் நடந்து போகிறாரு. 2 பேரும் போயிட்டுருக்காங்க. அது ரொம்ப குளிர்காலமாக இருந்ததுனால 2 பேரும் நடக்கவே பலன் இல்லாமல் மெதுவாக நடந்து போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு அந்த கடுமையான குளிர் தாங்க முடியாமல் கீழே விழுந்து கிடக்கிறாரு. அவரை பார்த்து சாது சுந்தர் சிங் கூட இருந்தவரை பார்த்து நம்ம அவர் போய் ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. அது கூட இருந்த நபர் சொல்கிறாங்க, வேணாம், நம்மளே நடக்க முடியாமல் பலன் இல்லாமல் போயிட்டுருக்கோம், இதில் அவருக்கு வேற ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேகமாக முன்னாடி நடக்க ஆரம்பிச்சார். ஆனால் சாது சுந்தர் சிங்க்கு மனசே இல்லாமல் இவர் போய் அங்கே கீழே விழுந்து கிடந்த நபர் என்ன பண்ணுறாரு, இவரோட தோள் மேலே தூக்கி வச்சு மெதுவாக நடந்து வராரு. இப்படி நடந்து வரும்பொழுது இவங்க 2 பேருக்குள்ளேயும் இவங்க உடம்பு உரசுறதுனால 2 பேருக்கும் உள்ளேயும் ஹீட் ஆகுது. உடம்பு ஹீட் ஆகுறதுனால சாது சுந்தர் சிங்குக்கு இன்னும் கொஞ்சம் நடக்க பலன் கிடைக்குது. அதனால இவர் நல்லா நடந்து வராரு. இப்படி இவங்க நடந்து வரும்பொழுது கொஞ்சம் தூரத்தில் இன்னொருத்தர் விழுந்து கிடக்கிறாரு. சாது சுந்தர் சிங் ஓடி போய் பார்க்கும்பொழுது அவர் கூட உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லி முன்னாடி நடந்து வந்தார்ல அந்த நபர் பரிதாபமாக இறந்து கிடந்தார். இதுதாங்க நடந்தது. இதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பைபிள் ஒரு வசனம் இப்படி சொல்லுது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவின் பிரமாணம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அது ஒரு அன்பின் பிரமாணம். இயேசு கிறிஸ்துவின் பிரமாணம் அப்படின்னா அது அன்பின் பிரமாணம்.